என்னடா சொல்ற, இவ்வளோ அழகா இருக்க இந்த மீனை காலி பண்ண போறோமா? வெல்கம் டு டே 58 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போறேன். எவ்வளோ நல்ல கலரேஷனோட இருக்கு இந்த ப்ளூ கொய்யை தான் இன்னைக்கு மொத்தமா ஹோல்சேல் அனுப்ப போறோம். நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம இப்ப ரீசெண்டா ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அதுல தான் இந்த ப்ளூ கொய்யும் இன்னைக்கு ஹோல்சேல்ல ஃபுல்லா அனுப்ப போறோம். அதனால இது எல்லாத்தையுமே காலி பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. ஒரு 10 பேர் பிடிச்சி எடுத்துட்டேன் ஏற்கனவே. இவங்களெல்லாம் எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கேன்னா, தனியா பிடிச்சி கொஞ்ச நாள் ஐசோலேட் பண்ணலாம் தான் வச்சிருக்கேன். ஆனா இவங்களை இன்னைக்கே நம்ம பேக் பண்ணி அனுப்ப போறது கிடையாது. அது வரைக்கும் நம்ம இந்த டப்பு பெருசா இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் இவங்களை பிடிச்சி வைக்க போறோம். அதுக்காக பழைய தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டோம். பழைய தண்ணி ஊத்தி இதுலயே வந்து இந்த 10 பேரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம். நாளைக்கு இல்ல நாளைக்கு தான் இவங்களை நான் கொரியரே பேக் பண்ணுவேன். அது வரைக்கும் தனியா இருக்கட்டும்னு சொல்லி நான் தனியா பிடிச்சி வச்சிட்டேன். இவங்க 10 பேர் பிடிச்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ கொய் இன்னுமே மிச்சம் இருக்கு நம்மள்ட்ட. இவங்க எல்லாரும் ரீட்டைல சேல் பண்றதுக்காக வச்சுக்கலாம். ஆனா இவங்க எல்லாரும் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல போட்டு வச்சா அது வரைக்கும் இந்த இடம் வேஸ்டா தான் பிடிச்சிட்டு இருக்கும்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல மிச்சமா இருக்க மத்த ப்ளூ கொய் பேர்ஸையும் பிடிச்சாச்சு. இவங்க எல்லாம் இப்ப நம்மள்ட்ட ரீட்டைலுக்கு அவைலபிளா இருக்காங்க. வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் தரேன், புக் பண்ணிக்கோங்க. அடுத்து இவங்க எல்லாம் பேரண்ட் இருக்க டப்லயே விட்டுறலாம்னு சொல்லி கொண்டு போய் பேரண்ட்ஸ் இருக்க டப்லயே ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் காலியா தான் இருக்கு. இதை எடுத்து கழுவிடலாம்னு உள்ள இருக்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் மூந்து வெளியே ஊற்றிடலாம்னு சொல்லி வெளியே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி இருந்துச்சு, அதையும் எடுத்து ஃபுல்லா ஊத்திட்டு வெளியே எடுத்து பார்த்தா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்ச மாதிரி அப்படியே இருக்குங்க. அவ்வளவா பெருசா எந்த அளவுக்குமே இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கரை மட்டும்தான் இருந்துச்சு. நான் தான் நிறைய பாசி பிடிச்சிருக்கும், அழுக்கா இருக்கும், தேய்ச்சி தான் கழுவணும்னு நினைச்சிட்டு. ஆனா அவ்வளோ அழுக்கு எதுவுமே இல்லை, மஞ்சள் கூட நான் எடுத்து தேய்க்கல. சும்மா அதை எடுத்துட்டு போய் வாஷ் பண்ற ஏரியால வச்சு தண்ணி ஊற்றி சும்மா ஒரு அலசு மட்டும் அலசி விட்டேன். அப்படி பண்ணதுக்கே நல்லா ஆயிடுச்சு பழைய மாதிரி. இப்போ அதை ரிட்டர்ன் கொண்டு வந்து மறுபடியும் பழைய இடத்துல அதே இடத்துல வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டேன். இந்த அளவு தண்ணி கம்மியா தான் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம இதுல எப்படியும் குட்டிங்கள தான் விட போறோம். குட்டிங்க எல்லாம் சீக்கிரம் ஃபுட் எடுத்துக்கிட்டு நல்லா வளரணும்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். அப்புறம் அந்த பிளான்ட்டையும் உள்ள வச்சுட்டேன் நான். இப்போ டேங்க் ஃபுல்லா செட் ஆயிருச்சு. நீ அடுத்து இதுல எந்த மீனோட குட்டிங்களை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.